அந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்பதற்கு எந்த சான்றுகளும் இல்லை. சான்றாவணங்களை காட்டுங்கள் என்று நாம் கேட்பதே பொருத்தமற்றதுதான். ஏனென்றால் ராமன் பிறந்திருந்தால் தானே காட்ட முடியும். ஒரு கற்பனை பாத்திரம், அதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே இருந்தாலும் 2000 ஆண்டு காலம் தான் வரலாறு. அவர் ஏதோ 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்ததாக சொல்லுகிறார். அப்படி பார்த்தால் இன்றைக்கு சிவன் கோவில்களும் பெருமாள் கோவில்களும் இருக்கிற இடமெல்லாம் பௌத்த விகார்களாக இருந்தன. பௌத்த விகார்களை இடித்து தரைமட்டமாக்கி விட்டுத்தான் சிவன் கோவில்களை கட்டி இருக்கிறீர்கள், பெருமாள் கோவில்களை கட்டி இருக்கிறீர்கள். எனவே அதையெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கி விட்டு அந்த இடங்களில் எல்லாம் பௌத்த விகார்களை கட்ட வேண்டும். அந்த இடத்தில் தான் ராமர் பிறந்தார், ராமர் கோவில் இருந்தது. அதை இடித்து விட்டு பாபர் மசூதியை கட்டிவிட்டார்கள் என்று சொல்லுகிறீர்கள். 400 வருஷத்துக்கு முன்னால இருந்திருக்கலாம். சரி, நாம் இல்லை என்று வாதிடவில்லை, இருந்திருக்கலாம். அதற்காக இதை இடித்து விட்டுத்தான் அங்கே கோயிலை கட்ட வேண்டுமா? அப்படி ஒவ்வொரு பெருமாள் கோவிலையும் சிவன் கோவிலையும் போய் ஆய்வு செய்து பார்த்தால், சிவன் கோவில் பெருமாள் கோவில் இருந்த இடங்களிலெல்லாம் முன்பு புத்த விகார்கள் இருந்தன என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன. இந்த இடத்துல புத்த விகார் தான் இருந்ததுன்னு சிவாலயங்களையும் பெருமாள் கோவில்களையும் இடிக்க தொடங்கினால் என்ன ஆகும் நாடு? ஏன் நீங்கள் பக்கத்திலே மசூதிக்கு பக்கத்திலே ஒரு ராமர் கோயில் கட்டிக்கொண்டால் என்ன என்று பொருள்பட நான் பேசினேன்.